பெருமக்களே, ஒப்பாரி வைப்பதை இஸ்லாம் முற்றிலுமாக தடை செய்கிறது. இன்று இவர்களின் பெயரால் இவர்களுடைய மாண்பை சொல்வதற்கு பதிலாக இவர்களை பெயரை சொல்லி ஒப்பாரி வைக்கக்கூடிய ஒரு நிலை இந்த சமூகத்தில் இருக்கிறதா இல்லையா? பொதுவாக மரணித்தவர்களுடைய வீட்டிலே அந்த மரணித்தவர்களுக்காக வேண்டி ஒப்பாரி வைப்பதை பெருமானார் நம்மை சார்ந்தவர் அல்ல என்று சொன்னார்கள். யார் ஒப்பாரி வைக்கிறார்களோ அவர் சுன்னத்தே முஹம்மதில் இல்லை என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னும் சொன்னார்கள், முஸ்லிம் ஷரீஃபில் ஒரு ஹதீஸ் வருகிறது, 2 விஷயங்கள் சமூகத்தை குஃப்ரானியத்திலே கொண்டு போய் விட்டுவிடும் என்று சொன்னார்கள். குஃப்ரானியத்திலே கொண்டு போய் விட்டுவிடும் என்று சொன்னால் குஃப்ருக்கு அருகாமையிலே கொண்டு போய் சேர்ப்பிக்கும் என்று சொன்னார்கள். 2 செய்தி பெருமானார் சொன்னார்கள், இஸ்னத்தானி ஃபின்னாசி ஹுமா பிஹிம் குஃப்ருன். 2 காரியங்கள் மக்களை குஃப்ரிலே கொண்டு போய் சேர்க்கும். எந்த காரியம்? அத்தான ஃபின் நஸப். அத்தான ஃபின் நஸப், அதாவது ஒரு சண்டை என்று வந்தால் எதிராளியை நாம் திட்டுகிற போது அவருடைய வம்சாவளியை பரம்பரையை குறித்து திட்டுவது. இன்னைக்கு சில பேர் திட்டுனாங்கன்னா என்ன செய்வாங்கன்னா, நம்ம யாருக்கு யார் சண்டையோ நம்ம எதிராளியை மட்டும் திட்ட மாட்டோம், எதிராளியுடைய குடும்பத்தினர்களை, தந்தையை, தாயை, மகனை, மனைவி எல்லாரையும் பிடிச்சி திட்டுவான். அது ஒரு தலைமுறை திட்ட மாட்டான், 7 தலைமுறை 10 தலைமுறை எடுத்து திட்டுவான். அவங்களாம் இது வரைக்கும் பிறந்தே இருக்க மாட்டாங்க, பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்கள எல்லாத்தையும் இழுத்து வச்சு திட்டுவான். இது போன்ற காரியம் குஃப்ரானியத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்றார்கள் பெருமானார். 2வது சொன்னார்கள், வன்னியாஹத்து அனில் மய்யித். ஒருவர் மரணித்து விட்டால் அவருக்காக வேண்டி ஒப்பாரி வைத்து அழுதல், கதறி அழுதல், இதுவும் குஃப்ரானியத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படியானால் இந்த 2 காரியமும் ஒரு மனிதனை குஃப்ரிலே கொண்டு போய் சேர்க்கும் என்று பெருமானாருடைய சொல். அப்படியானால் இப்படி செய்வதால் நமக்கு என்ன தீங்கு ஏற்படுகிறது என்பதை இந்த ஹதீஸின் வாயிலாக நாம் விளங்கிக் கொள்ளலாம். பெருமக்களே, முஸ்லிம் ஷரீஃபில் இப்படியும் ஒரு ஹதீஸ் வருகிறது, ஒப்பாரி வைத்து அழக்கூடிய பெண் இருக்கிறார் அல்லவா, அவளுக்கு நாளை மறுமையில் எப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கப்படும் என்பதை பெருமானார் ஒரு ஹதீஸிலே சொல்வார்கள். முஸ்லிம் ஷரீஃபில் வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்நாயிஹத்து, நாயிஹத்து என்று சொன்னால் ஒப்பாரி வைப்பவள், மையத்துக்காக வேண்டி இறந்தவருக்காக வேண்டி ஒப்பாரி வைப்பவள். பெருமானார் சொன்னார்கள், இதாலம் தத்துப் கபல மௌத்திஹா. ஒப்பாரி வைக்கக்கூடிய பெண் மௌத்திற்கு முன்னால், அவர் மரணிப்பதற்கு முன்னால் அந்த பாவகரமான காரியங்களை விட்டும் விலகி தௌபா செய்து மீண்டு விட்டால் என்று சொன்னால் பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் தௌபா செய்யவில்லை என்று சொன்னால், அந்த பாவத்திலிருந்து அவர் விலகவில்லை என்று சொன்னால், பெருமானார் சொன்னார்கள், துகாமி யௌமுல் கியாமத்தி, மறுமை நாளில் அவள் நிற்பாட்டப்படுவாள். வஅலைஹா சிர்பானின் மின் கத்திரானின், அவள் மீது தார் பூசப்பட்ட நீண்ட அங்கி மாட்டப்படுவான். கீழ் அங்கி இருக்குல்ல, வேஷ்டி சொல்றோம்ல, அந்த வேஷ்டி அந்த பெண்ணுக்கு தார் பூசப்பட்ட நிலைமையில் இருக்குமா. அதே போல பெருமானார் சொன்னார்கள், வதிர்ஹம் மின் ஜரபின், சொறி சரங்கால் உருவாக்கப்பட்ட உருக்கு சட்டை அவளுக்கு ஆடையாக அணிவிக்கப்படும் என்று சொன்னார்கள். சொறி சரங்கு, உடம்புல சொறி படம் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, அது போன்ற உடல் அவளுடைய உடல் காட்சி தரும் என்று பெருமானார் சொன்னார்கள். அதாவது ரோடு போடுவதற்காக வேண்டி பயன்படுத்தப்படும் தார் போன்ற ஒரு திரவ பொருள் நாளைக்கு மறுமையில் அந்த ஒப்பாரி வைக்கக்கூடிய பெண்ணுக்கு அது போன்ற ஒரு தார் போன்ற ஒரு திரவ பொருளை காய்ச்சி சுட சுட அவள் மீது ஊற்றப்படும் என்று பெருமானார் சொன்னார்கள். இதுதான் அதன் விளக்கம். அப்படி ஊற்றும் போது அது உடல் முழுக்க அப்படியே பற்றி கொள்ளும். தார் அப்படி சுட காய்ச்சி ரோட்டில் ஊற்றும் போது அதை அப்படி பிடிச்சிக்குது. அந்த மாதிரி அவள் மீது ஊற்றும் போது அது அவளுடைய அங்கியாக அது மாறி போய்விடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த வேதனை யாருக்கு? இறந்து விட்டவருக்காக வேண்டி ஒப்பாரி வைத்து அழக்கூடியவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வேதனை ஏற்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.